கிரகங்களில் சுபர் அசுபர்னு 2 பிரிவு பிரித்து வச்சுருக்காங்க. அதில் இந்த சுப கிரகம் அப்படிங்கிறது செவ்வாயோட சேரலாம், தப்பு இல்லை. ஏன்னா கோவப்படாத, நீ இந்த நேரத்தில் கோவப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ அப்படின்னு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே இது அந்த செவ்வாயோட ராகு சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த தணலை விசிறி விட்டா என்ன ஆகும், அது ரொம்ப பத்திக்கிட்டு எரியும் இல்லையா, அந்த வேலையை இந்த ராகு பண்ணுவார். ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம், ஒரு சின்ன செயலை ஊதி பெரிதாக்குவது ராகுவினுடைய செயல். அப்போது அந்த விஷயத்தை ராகு வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி இவங்களை தூண்டி விடும்போது அங்கே இன்னமும் அவங்களுடைய அந்த கோபம், அந்த வன்மம் அப்படிங்கிறது அதிகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒன்று அடுத்தவங்களை தண்டிப்பாங்க. நிறைய இந்த கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு இணைவு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நட்சத்திரங்கள்லையோ அல்லது கிரக சேர்க்கையிலையோ கிரக பார்வைகளையோ தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா அந்த கோபம், ஆத்திரம், வன்மை என்ன பண்ணும், ராகுக்கு எதுனா வெட்டுப்படக்கூடிய கிரகங்கள் இல்லையா. அப்போ இந்த செவ்வாயினுடைய அந்த கோபம் அந்த ராகு கேதுக்கள் இணையும் போது அங்கே துண்டாக்கிடும், கட்டாக்கிடும். ஒன்று தன்னைத்தானே வதச்சிக்குவாங்க, இந்த தன்னைத்தானே கிழிச்சுக்கிறது, குத்திக்கிறது, இது எல்லாமே அந்த ராகு கேது இந்த செவ்வாய் இணைவோடு தான். இதில் கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது காயம் சின்னதாக இருக்கும், ராகு சம்மந்தப்பட்டதுன்னா காயம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த செவ்வாயினுடன் ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது.